ரொம்ப முக்கியம். அப்ப காப்பி இலக்கணங்களுக்குரிய கான்செப்ட் தொல்காப்பியர் எதுல கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்? எந்த வனப்புல கொடுத்திருக்கிறார்? வனப்பு, வண்ணம் இதெல்லாமே காப்பியத்திற்கு உண்டான இலக்கணமாக சொல்லியிருக்கிறார். அப்பவே அவருடைய காலத்திலே அது இருந்திருக்கலாம். அவை கிடைக்கப்பெறாமல் இருந்திருக்கலாம். அப்ப காப்பியருக்கு முன்னம் காப்பியங்களே இல்லை, காவியங்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழினும் காப்பியங்கள் இருந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்றை கொண்டு காப்பிய இலக்கணத்தை காப்பியர் என்ன பண்ணிருக்காரு? படிச்சு வண்ணத்திலையும் மொத்தம் வனப்புல 8லயும் வண்ணம் எத்தனை? 20. தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வண்ணம் 20. வேற யாருக்கா இலக்கணம் சொல்லியிருக்கா? கம்பர் வண்ணங்கள் எத்தனையோ சொல்லியிருக்கிறார்? 96ன்னு சொல்லியிருக்கிறார். வேற யார் சொல்லியிருக்கிறார்? நன்னூலார் சொல்லியிருக்கிறாரா? யாப்பெருங்கல விருத்தி உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாரா? யாப்பு 100. யாப்பெருங்கலக்காரிகையில 100ஆக நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வனப்பு 8 வகையில காப்பியம் பற்றிய இலக்கணமும் வண்ணங்கள் 20 சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி யாப்பிலக்கணக்காரர் வண்ணங்களை 100ஆ கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம். முச்சங்க நூல்களை முறைப்பட மொழிக்கூடிய முச்சங்க நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அது இருந்த இடம் யாது, அது ஆதரித்த அரசர்கள் யாரு, இந்த எல்லா செய்தியும் இறைனார் கலவையில் உரைதான் நமக்கு முழுமையாக கொடுத்திருக்கு. அதுல எது காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வருஷம் நம்மளால சொல்ல முடியல. நூலை மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது காப்பியமா இலக்கணமா இலக்கியமா நமக்கு தெரியாது. தொல்காப்பிய உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டுகள் கூற இயலாத தருவாயில இந்த இலக்கணம் அமைந்தது. அந்த காலத்து தருவாயில இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எடுத்துக்காட்டுகளே தேவையில்லைங்கிற வகையில சொன்ன பொழுது இந்த நூல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இலக்கணம் உண்மையின் இலக்கியம் இக்காலத்து வீழ்ந்தன போலும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியருக்கு பின்பு தோன்றிய காப்பியங்கள் நிறைய. ராமாயணம் வெண்ப ஆசிரியத்தால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. உரையிட்ட பாட்டுடை செயல்னு சொல்றாங்க. பாரதம் பெருந்தேவனாரால் பாடப்பட்டது. அதே அவருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ராமாயணம் இருந்திருக்கு. வெண்பா ஆசிரியம் அப்படிங்கிற 2 வகை பாவகையால் எழுதப்பட்டது. உரையிட்ட பாட்டுடை செயலால் எழுதப்பட்டது. பாரதம் பெருந்தேவனாரால் பாடப்பட்டது. அதையே அவருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் பெற்றுக் கொடுத்திருக்கு. பெருந்தேவனார் வேற எங்க நூல் எழுதியிருக்கிறார்? வேற என்ன நூல் எழுதியிருக்கிறார்? வீர சொல்லியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். வேற இந்த பெருந்தேவனார் வேற என்ன பண்ணி இருக்கிறார்? கடவுள் வாழ்த்து. வெரி குட். 8 தொகை நூல்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் வாழ்த்து எழுதினவர் பாரதம் பாடிய பெருந்தேவன். அக்செப்ட். எந்த நூலுக்கு எழுதல? கலித்துறைக்கு யார் எழுதியிருக்கா கடவுள் வாழ்த்து? நல்லந்துவனார் எழுதிக்கிட்டார். சரி. பரிபாடலுக்கு உரைதானே பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறாரு. பரிபாடலுக்கு. சரி. இப்ப கடவுள் வாழ்த்து பாடினது யாரு? எந்தெந்த நூலுக்கெல்லாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்துட்டு கடவுள் வாழ்த்து பாடி இருக்கிறார்? அதை கெஸ் பண்ணுங்க. எந்தெந்த நூலுக்கெல்லாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார்? நற்றிணை. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடியவர். நற்றிணையின் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? திருமால் பற்றியது. நெக்ஸ்ட் குறுந்தொகை. குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். யார் பாடினது? யாரை பற்றியது? முருகனை பற்றியது. ஐங்குறுநூறு சிவனை பற்றி பாரதம் பாடிய பெருந்தேவனார். சிவபெருமானை பற்றியது கடவுள் வாழ்த்து. பதிற்றுப்பத்துல கடவுள் வாழ்த்து இருக்குதா? சேரர் பெருமை பத்தி இருக்கு. கடவுள் வாழ்த்து இல்லையா? அப்ப அதுல இல்லாமலா வச்சிருப்பாங்க? சரி. கலித்தொகையில கடவுள் வாழ்த்து நல்லந்துவனார். யாரை பற்றியது கடவுள் வாழ்த்து? சிவனை பற்றியது. கலித்தொகையில சிவனை பற்றியது. அகநானூறு கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிவனை பற்றியது. புறநானூறு பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிவனை பற்றியது. எல்லா நூலும் சொல்லியாச்சா? பரிபாடல் சொன்னா? பரிபாடல் இருக்கா? பரிபாடல் நூலே வந்து எப்ப ஏற்பட்டதுதான்? கடவுள் வகையாலதான் எழுதப்பட்டது.
திருமார்க்கு 24, செவ்வேற்கு 31 பாட்டு, காடுகளாட்கு 1, மருவினிய வைய 26, மாமதுரை 4 என்ப செய்ய பரிபாடல் திறம் அப்படின்னு அவனே பாடியிருப்பான். சோ அதனாலதான் அதுல மென்ஷன் கிடையாது. பொருட்சுவை கலந்த நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பரிபாடல். பொருட்சுவை கலந்த நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பரிபாடல். ஓகேவா? கொஸ்டின் அத்தனையும் ரொம்ப முக்கியம். அப்ப இதுல பொருள் தொடர்நிலை காப்பியம் அப்படிங்கிற சொல்லுக்கு முன்பாக வளர்ச்சி அடைந்தது தொடர்நிலை சொல். கொஸ்டின் நம்பர் 2, எள்ளில் இந்த காப்பியத்தினுடைய தோற்றத்தை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 4ஆ பிரிக்கலாம். தொல்காப்பியத்திற்கு முன்பாக, தொல்காப்பியத்திற்கு பின்பாக, கம்பருக்கு முன்பாக, கம்பருக்கு பின்பாக. எள்ளிலிருந்து என்ன எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து எடுபடும் இலக்கணம்னு சொன்னது அகத்தியம். தொல்காப்பியத்துல காப்பியம் பற்றிய இலக்கணம் தொல்காப்பியர் எந்த இடத்துல கொடுத்திருக்கிறார்? வனப்பு மற்றும் வண்ணத்துல கொடுத்திருக்கிறார். தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வண்ணம் எத்தனை அப்படின்னு கேட்டா 20. தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வனப்பு எத்தனை அப்படின்னா 8. உச்சங்க நூல்களை முறைப்பட மொழியக்கூடிய நூல் யாது? இறையனார் கலவை. தொல்காப்பியத்திற்கு பின்பு தோன்றிய காப்பியங்கள் எடுத்துக்கிட்டா ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் எந்த பாவகையால் எழுதப்பட்டது? வெண்பா ஆசிரியத்தால் ஆனது. இதுக்கு வேறு பெயர் யாது? உரையிடையிட்ட பாட்டுடை செயல். கொஸ்டின் அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தா நமக்கே தெரிஞ்சிடும். பாரதம் பாடிய பெருந்தேவனாரால் பாடப்பட்டதுதான் நமக்கு வந்துட்டு அதாவது பாரதம். அது வந்துட்டு பாரதம்ங்கிற அடைமொழி. இது எந்த பாவகையால்? இது ரொம்ப முக்கியம். வெண்பா ஆசிரியர் விரவி வர உரைப்பகுதிகளும் இருக்கு. சினமனூர் செப்பேட்டில் இந்த நூல் சிறப்பிக்கப்படுகிறது. மகாபாரதம் தமிழ் படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரதம் தான். சரி, தகடூர் யாத்திரை, சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை. இந்த கேள்வி அடிக்கடி மறக்கக்கூடிய கேள்வி. ரொம்ப டீட்டெயிலா ஈஸியான கேள்வி, ஆனா மறந்துடும். பெருஞ்சேரல் இரும்புரை என்ன பண்ணிருக்கான்? தகடூரில் வாழ்ந்த அதியமானை வென்று தகடூரை எரிந்த போர் நிகழ்ச்சியினை வெண்பா அகவலால சொல்லக்கூடியது உரை இருக்கு. இதை தாண்டி பருவதம், கல்யாணன் கதை, புராண சாகரம் இந்த மாதிரி பெயர் மட்டுமே தெரியக்கூடிய நூல்களும் இந்த கால காப்பியங்களாக இருக்குன்னு சொன்னவர் யாரு? கீவா ஜெகநாதன். சங்ககாலத்தை சார்ந்து எழுந்தவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சோ இதோடு ஸ்ரீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி மூன்றையும் இணைத்து 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு என்னைக்கு தோன்றியது அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் 387 அந்த சூத்திர உரையில முதலாக 50 காப்பியங்கள் அப்படிங்கிற வழக்கத்தை கையாள்றாரு. தமிழ் விடும் தூதும் பஞ்ச காப்பியம், அதாவது 53வது வரியில கண்ணியில இந்த 50 காப்பியத்தை பஞ்ச காவியம் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுது. அதே மாதிரி பொருட்தொகை நிகண்டு 5 பெயர்களை நமக்கு எடுத்து சொல்லுது. திருத்தணிகை உலாவும் வைசிய புராணமும் 5 இணைய பத்தி பேசுது. திருத்தணிகை உலா எழுதினவரு கந்தப்ப தேசிகர், ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்திருக்காங்க. வைசிய புராணம் கண்ணகி கதையை எத்தனாவதா சொல்லிருக்கு? 32வது. கண்ணகி கதைய 32ல சொல்லிருக்கு. வேற வைசிய புராணம் வளையாபதி கதைய வெரி குட். வளையாபதி 35ஆ? வைசிய புராணம் 35. வைசிய புராணம் அப்ப 31ல இருந்து 35 வருஷம் காப்பியத்தை பத்தி சொல்லுது. அதனாலதான் அந்த கண்ணகி, வளையாபதி அந்த மாதிரி காப்பியங்கள்லாம் இப்ப ரிலேட்டட் பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். 31 to 35. அப்ப 5 பேசக்கூடியது. இந்த வழக்கினையொட்டி உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூலாமணி, நீலகேசி இந்த மாதிரி 5 காப்பியம் அப்படிங்கிற தொடரும் சொன்னது யாரு? சீவை தாமோதரனார். 5 காப்பியம் யார் சொன்னது? சீவை தாமோதரன் பிள்ளை. சரி, 50 காப்பியங்கள் சில பெருங்காப்பியங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூலாமணி பெருங்காப்பிய பண்பு மிக்கதாக இருந்தாலும் அது சிறுங்காப்பியத்துல ஏன் சேர்க்கப்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியல. இந்த 2 வரிசை நூல்களுமே புற சமயங்களாகிய சமண பௌத்த வழக்கத்தை கொண்டது. சோ சமண பௌத்தத்துல இருந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே சைவம் வைணவம் கிடையாது. இதுல இரட்டை காப்பியம் தவிர மற்ற அனைத்துமே வந்துட்டு பக்தி இலக்கியங்களுக்கு பின்னர், அதாவது கம்பருக்கு முன்னாடி எழுந்தது. பக்தி இலக்கியங்களுக்கு பின்னாடி, கம்பருக்கு முன்னாடி. அதாவது இது 8ல காலத்தால முந்தையது. மொத்தம் 8 நூல். அதுல காலத்தால காப்பியங்கள் எடுத்துக்கிட்டா மொத்தம் 10. 50 காப்பியம், 5 காப்பியம். அதுல சங்க காலத்தை சார்ந்தது மணிமேகலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலைன்னு தெரியும். அதுல மிச்சம் பேலன்ஸா இருக்கக்கூடிய 8ஐயும் எப்ப எழுதியிருக்காங்க? பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பாக. அப்ப யோசிச்சுக்கோங்க, பக்தி இலக்கிய காலம் எத்தனாம் நூற்றாண்டு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம் எத்தனாம் நூற்றாண்டு? 7 to 12. அதுக்கு பின்பாக தான் வந்திருக்கும் இல்லையா? சரி, அப்ப கம்பருக்கு முன்பாக 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் கம்பர், சேக்கிலார், ஒட்டக்கூத்தர். அப்ப 12ஆம் நூற்றாண்டிற்கு முந்தையது. அப்ப 7வது நூற்றாண்டுல இருந்து 12ஆவது நூற்றாண்டுக்குள்ளார இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் எழுதுனது? சீவக சிந்தாமணி. எப்படி சொல்லலாம்? ஏன்னா
கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கம்பராமாயணம் விருத்தப்பா இல்லையா? ஆனா அந்த கம்பராமாயணத்துக்கு முன்பாகவே ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவகையால எழுதப்பட்டது? ஆசிரியப்பாவால எழுதப்பட்டது. ஆசிரியப்பாவால எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி எந்த பாவகையால் எழுதப்பட்டது? முதல்ல விருத்தப்பா அப்படிங்கிற ஒரு வகையவே தொடங்கி வச்சவர் யாரு? நம்ம திருத்தக்கதேவர் தான். அப்ப சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு காப்பியம் அதுக்கு முன்பாகவே அந்த சீவக சிந்தாமணியை ஃபாலோ பண்ணிதான் கம்பரை என்ன பண்ணிருக்கிறார்? விருத்தப்பா நடைய ஃபாலோ பண்ணிருக்கிறாரு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப பண்டைய காப்பியங்கள் வெண்பா ஆசிரியப்பாவால் அமைய முதலாக விருத்தத்துல எழுதப்பட்டது சிந்தாமணி. 10ஆம் நூற்றாண்டை உடையது. இதனை அடுத்து சூளாமணி அப்படிங்கிற நூல் தோன்றி இருக்கு. ரொம்ப முக்கியம். சிந்தாமணிக்கு அடுத்தது சூளாமணி. குண்டலகேசி, நீலகேசியம், அதுக்கப்புறம் பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி, இது எல்லாமே யாப்பெருங்கல விருத்தி உரையால நமக்கு தெரியுது. அமிர்தமதி அப்படிங்கிற ஒரு சைன காப்பியமும். அமிர்தமதி யாரு? எந்த நூல்ல இடம்பெறக்கூடிய ஒரு கேரக்டர்? இரட்டை காப்பியத்திற்கு அப்புறம் சிந்தாமணிக்கு முன்னாடியும் தோன்றிய நூல் தான் உங்களுக்கு தெரியும் பெருங்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியம் சிந்தாமணி. இரட்டை காப்பியத்துக்கு அப்புறம் பெருங்கதை தோன்றி இருக்கு. ரொம்ப முக்கியம். இந்த முதல் நூல் எது அப்படின்னா வடமொழியில பிரகத்கதா. அங்கேயே படிச்சிருப்போம். உதயணன் கதை, கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிந்தாமணி கம்பராமாயணத்தோடு ஒருங்கு வைத்து என்னப்படக்கூடிய நூலு சைன காப்பியம். ரொம்ப முக்கியம். 9ஆம் நூற்றாண்டுல பாரத வெண்பா தோன்றி இருக்கு. வெண்பா ஆசிரியம் 2ஆல எழுதப்பட்டது பாரத வெண்பா. இடையிடையே உரைப்பகுதிகள் இருக்கு. தெல்லாறு இருந்த நந்திவர்மன் காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில் எழுந்தது நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். அந்நூற்றாண்டின் பிற்பகுதியில பிறந்தது கம்ப ராமாயணம். ஃபர்ஸ்ட் பெரிய புராணம். ஏன்னா சேக்கிலார், கம்பர், ஒட்டக்கூத்தர் எல்லாம் சமகாலத்தவர். அதனாலதான் முதல்ல பெரிய புராணம், அதுக்கப்புறம் தான் இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அருண்நிலை விசாகர் பாரதத்தை தமிழ் படுத்தி இருக்கிறார். இப்ப பாரதத்தை தமிழ் படுத்திய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அருண்நிலை. அருண்நிலைன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கறத தமிழ்ல சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அத போய் தமிழ்ல ஒருத்தர் எழுதியிருக்கானா அவன் அருள் பெற்றவனாகத்தான் இருக்க முடியும். மைண்ட்ல கொண்டு போய் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருள்நிலை விசாகர் அவர் தான் பாரதத்தை தமிழ் படுத்திருக்கிறார். சோ 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில வில்லி பாரதம் பிறந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது பிற்காலத்துல நல்லாப்பிள்ளை, அரங்கநாத கவிராயர் 2 பேரும் சேர்ந்து வில்லி பாரதத்தை விரிவாக பாடியிருக்காங்க. அப்ப வில்லி அதாவது வில்லி பாரதம், வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதம் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு கேள்வி கேட்கலாம். 14ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தேவிரால அப்படியே வரிசைப்படுத்தியே கொடுத்திருப்பாங்க. பிற்காலத்துல வில்லி பாரதத்தை அதாவது நல்லாப்பிள்ளைக்கு அப்புறம் அவர் பேர் என்னது வில்லி புத்தூராருக்கு அடுத்தது வில்லி பாரதத்தை விரிவா எழுதினது யாருங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். நல்லாப்பிள்ளை, இன்னொருத்தர் யாரு? அரங்கநாத கவிராயர். 2 பேருமே ரொம்ப முக்கியமான நபர். மாவிந்தம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பாரத கதை இருக்கு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ பழைய காஞ்சிபுராண ஆசிரியரும் ஒரு பாரதம் பாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஜைன ராமாயணமும் ராமாயண வெண்பாவும் பிற்காலத்தில் எழுந்த ராமாயண நூல்கள்னு சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். காப்பிய அமைப்பு சிறிது சிறிதாக வேறுபட்டு வளர்ந்து சிறந்துள்ளதை இந்த கம்பராமாயணத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் நலவெண்பா. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க கூடிய கொஸ்டின், இரட்டை காப்பியங்களுக்கு பின்பாக எழுந்த காலத்தால் முற்பட்ட நூல் யாதுன்னு கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. எந்த நூல்? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணிக்கு அடுத்து எழுந்த காப்பியம் பின்வருவனவற்றுள் யாவைன்னு கேட்கலாம். எந்த நூல்? சூளாமணி. முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின், சிந்தாமணிக்கு முன்னாடியும் காப்பியத்திற்கு பின்னாடியும் இரட்டை காப்பியங்களுக்கு பின்னாடியும் தோன்றிய நூல் எதுன்னு கேட்கலாம். பெருங்கதை. பெருங்கதையின் ஆசிரியர் யாரு? கொங்குவேளிர். இதுலதான் உதயணன் கதையும் இருக்கு. முதலும் இறுதியும் கிடைக்காம போயிடுச்சு. கம்பராமாயணத்தோடு ஒருங்கு வைத்து என்ன தகுந்த நூல் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பெருங்கதையை சொல்லலாம். சரி, அடுத்த கொஸ்டின், கால முறைப்படி வரிசைப்படுத்துகன்னு கேட்டு பெரிய புராணம், கந்த புராணம், கம்பராமாயணம் இப்படின்னு வரிசைப்படுத்துகன்னு கேட்டாங்கன்னா இதை கூட கேட்கலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு யூஜிசி நெட்ல இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. சரி, பாரதத்தை வந்துட்டு தமிழ் படுத்தினவர் யாரு? அருண்நிலை விசாகர். அடுத்த கொஸ்டின், பாரதத்தை வில்லிபுத்தர் பாரதத்தை வந்து விரிவா எழுதினவர் யாரு? அரங்கநாத கவிராயர். சரி, எந்த பெயர்ல ஒரு பாரத கதை அடுத்தது இருந்திருக்கு? மாவிந்தம் அப்படிங்கிற ஒரு பெயர். அடுத்தது வியாசர் வந்துட்டு பாரதத்தை ஆரண்ய பருவத்து நலோ பாக்கியாயன பருவத்தின் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல
ஒரு பார்ட் தான். இப்ப பாரதத்துல ஒரு கிளை கதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நலவெண்பா. அதுவும் வியாசர் எழுதின பாரதத்துல ஆரண்ய பருவம் அப்படிங்கிற ஒரு பகுதியில நலோபாக்கியாயன பருவம்னு இருக்கும். சோ அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த நூல். அப்ப முதல் நூல் வந்துட்டு வியாசர் பாரதம் தான். இது வந்து ஒரு வழி நூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா நலவெண்பா பிஜி, அதுக்கடுத்து வேற எந்தெந்த நூல் பிஜி வேற எந்தெந்த இருக்கு யூஜிக்கு கிடையாது. ஆனா பிஜில இந்த கொஸ்டின் உண்டு. ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. சோ சுயம்வரம் கலித்தொடர் கலிநீங்கு காண்டங்களோடு கிட்டத்தட்ட 411 செய்யுட்களை கொண்டது. தெரியுதோ இல்லையோ தேவைப்படும். கண்டிப்பா இதை என்ன பண்ணிக்கோங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, என்னென்ன கொஸ்டின் இருக்கு? வியாசர் பாரதத்தை ஆரண்ய பருவத்து நலோபாக்கியாயன பருவத்தின் பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வழி நூல் முதல் நூலா வழி நூலா சார்பு நூலான்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கேள்வி, இது எந்த பாவகையா எழுதப்பட்டது? வெண்பாவா எழுதப்பட்டது? எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்களை கொண்டது. என்னென்ன? சுயம்பர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம். 3 காண்டங்கள் 411 செய்யுட்களை கொண்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, பாடியவர் புகழேந்தி புலவர். தொண்டை நாட்டு பொன் விளைந்த கழத்தூர். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவர் வைணவர். முரணை நகர் சந்திரன் ஸ்வர்கியால பிறக்கப்பட்டிருக்கிறார். சந்திரன் ஸ்வர்கி எந்த நகரை சார்ந்தவர்னு கேட்பாங்க. முரணை அப்படிங்கிற ஒரு நகர். குலசேகர பாண்டியனுடைய தளபதிகள்ல ஒருத்தர் தான் யாரு? ஆரியசேகரன். சோ அந்த ஆரியசேகரனை புகழ்ந்து பாடியது அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். எதுகை மோனை நய மிகுந்த பாடல். காமர் கயல் புரள காவி முகை நெகிழ தாமரையின் செந்தேன் தலைய விழ பூமடந்தை தன்னாட்டம் போலும் தகைமைத்தே சாகரஞ்சூல் நன்னாட்டின் முன்னாட்டும் நாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த நாடு எல்லாமே அவங்க கொடுத்திருக்கிறது முக்கியமான கொஸ்டின். நைரதம் சிறந்த காப்பியம்னு சொல்லுவாங்க. நலன் சரிதைய நலவெண்பா மட்டும் இல்ல நைரதமும் சொல்லுது. சோ நைரதத்துல எத்தனை விருத்தங்கள் இருக்கு? 1172 விருத்தங்கள் இருக்கு. நைரதம் புலவருக்கு ஔடதம் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு. நடையழகு நனி சிறப்புடையது. இருந்தாலும் முதற் பகுதியில உள்ள வளமை பிற பகுதியில கிடையாது. வேட்டை நாய் பாயுவது போல இருக்குன்னு அவங்க அண்ணி சொல்லுவாங்க. அத நீங்க இதுல படிப்பீங்க. எதுல அப்படின்னா தேவிரால படிப்பீங்க டீட்டெயில்டா. சோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இங்க ஜெனரலா கொடுத்திருக்காங்க. பழந்தமிழ் மரபினை போற்றி பயன்படுத்தி இருக்கிறது பாராட்ட தகுந்த ஒரு விஷயமா இருக்கு. ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். நைரதம் மட்டும் இல்ல வெற்றிவேற்கை என்று அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை. திருக்கருவை 10 அந்தாதி. நலவெண்பா போல அவ்வளவா வந்துட்டு யாராலையும் படிக்கிறதுக்கு இது எதுவா இல்ல. ஏன்னா இது சிற்றின்பம் மிகுந்த நூல் அப்படின்னு ஒரு குறையும் இதுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியம். பின்வருவனவற்றுள் சிற்றின்ப மிகுந்த நூல் என்ற குறை உள்ள நூல் யாது அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 16ஆம் நூற்றாண்டு. இது மாதிரி நிறைய நூல்கள் இருந்தாலும் கம்பராமாயணம் மாதிரி பெரிய அரிய காப்பியம் எதுவுமே நமக்கு பிறக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்தது புதுமை காப்பியங்கள் அப்படின்னு ராஜராஜ விஜயம் நிறைய இருக்கு. அதுல இருந்தாலும் அங்கங்குமா சில காப்பியங்கள் இருக்கு. ஆனா ஒரு சில காப்பியங்கள் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ராஜராஜ விஜயம், வீரனுக்கு விஜயம், குலோத்துங்க சோழ சரிதை, சீவலமாறன் சரிதை இதெல்லாமே சரித்திர காப்பியங்கள்னு சொல்லலாம். தெலுங்குல இருந்து மனு சரிதை, வசு சரிதை. சோ தெலுங்குன்னு எடுத்துக்கிட்டா தெலுங்குக்காரன் மனு வசியம் பண்ணுவான். மனு கொடுத்து வசியம் பண்ணுவான். தெலுங்குல இருந்து மனு சரிதை, வசு சரிதை. கன்னடத்திலிருந்து பிரபுலிங்க லீலை, வடமொழியிலிருந்து காதம்பரி இதெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது தமிழ்ல. சரி, தமிழ்ல தெலுங்குல இருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் யாது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? மனு சரிதை, வசு சரிதை. தெலுங்குக்காரன் மனு கொடுத்து வசியம் பண்ணுவான்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கன்னடத்து நடிகர் தான் பிரபுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிரபுலிங்க லீலை வடமொழியில இருந்து காதம்பரி அப்படிங்கிற நூலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியம். காதம்பரி கன்னடம். காது கிளி கத்துவானுங்க. சோ வெள்ளைக்கால் சுப்பிரமணிய முதலியாரினுடைய ஸ்வர்கநீகம், மில்டனினுடைய ஸ்வர்கநீகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அகலிகை வெண்பா ரொம்ப முக்கியமானது. வெள்ளைக்கால் சுப்பிரமணியரினுடைய ஸ்வர்கநீக்கம், அகலிகை வெண்பா. ராகவ ஐயங்காரினுடைய பாரிக்கதை, சுப்பிரமணிய பாரதியாரினுடைய பாஞ்சாலி சபதம், புலவர் குழந்தையின் ராவண காவியம், பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இதெல்லாம் புதுமையான காப்பியங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். சோ கவிஞர் கண்ணதாசனின் காப்பியங்கள்னு நிறைய இருக்கு உங்களுக்கு. அட்டனத்தி ஆதிமந்தி காப்பியமா? கண்ணதாசன் எழுதின காப்பியங்கள் யாது? ஏசுகாவியம். வெரி குட். மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, ஆதிமந்தி. வேற ஏசுகாவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி. வேற சேரமான் காதலி, புதினம். அது காப்பியம் எடுத்துக்கிட்டா ஏசுகாவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி. குறுங்காப்பியமும் 5 எழுதி இருக்கிறாரு.
ஓகேவா? அது தனியா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரே நிமிஷம். ஓகே. சோ கன்னடத்துல இருந்து பிரபலங்க லீலை, வடமொழியில இருந்து காதம்பரி மொழிபெயர்ப்பு செய்யப்படுது. வெள்ளைக்கால் சுப்பிரமணியன் ஸ்வர்க நீக்கம், அகலிகை வெண்பா. ராகவையங்கார் பாரிக்காதை. சுப்பிரமணிய பாரதியார் பாஞ்சாலி சபதம். புலவர் குழந்தை ராவண காவியம். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உமறு புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, கிருஷ்ணம் பிள்ளை ரச்சன்ய யாத்திரகம். இஸ்லாமிய கிறிஸ்துவ சமயங்கள் நிறைய கொடுத்திருக்குது காப்பியங்களை. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக காப்பியத்தை கொடுத்திருக்கிறார். இது படிக்கிறதுக்கு ஏத்ததுதான், நடிக்கிறதுக்கு ஏத்த காப்பியம் கிடையாது. புலவர் குழந்தையினுடைய ராவண காவியம் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிறைய தோன்றும், இருந்தாலும் பழமையிலிருந்து புதிய மாற்றங்களுக்கு, ஏன்னா இந்த காப்பிய இலக்கணத்தை அடியொற்றி இனிமேல் வரக்கூடிய காப்பியங்களை நம்மளால கண்டிப்பா எழுத முடியாது. ஒரு சிறந்த தலைவன் இருக்கணும், தன்னிகர் இல்லாதவனா இருக்கணும், அவன் பதவியே இருக்கக்கூடிய வகையில எழுதணும். இதனால பழைய காப்பியங்கள் இன்னைக்கும் அழியாத வகையில நமக்கு காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புராணங்கள்ல பெருவாரியாக சைவர்களுக்கு தான் இந்த துறையில மிகுந்த ஈடுபாடுன்னு சொல்றாங்க. அந்த வகையில திருவிளையாடல் புராணம், காஞ்சி புராணம், தணிகை புராணம், அருணாச்சல புராணம், திருக்கழுகுன்ற புராணம், சீக்காலத்தி புராணம், ஹரிச்சந்திர புராணம், குற்றாலதல புராணம், சேது புராணம். திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புலியூர் பெரும்பற்று புலியூர் நம்பி ரொம்ப முக்கியம். 13ஆம் நூற்றாண்டுல முதல்ல திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் பாடியிருக்கார். பழைய திருவிளையாடல் வேம்பத்தூர் திருவிளையாடல் அப்படின்னு வழங்கக்கூடிய பரஞ்சோதி முனிவரினுடைய திருவிளையாடல் புராணம் தான் இதுல சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் திருவிளையாடல் புராணம் பாடி இருக்கிறாங்க? பெரும்பற்றி புலியூர் நம்பி திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் பாடி இருக்கிறாரு. பழைய திருவிளையாடல் வேம்பத்தூர் திருவிளையாடல் அப்படின்னு வழங்கப்படக்கூடியது பரஞ்சோதி முனிவரினுடைய திருவிளையாடல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் வழங்கப்படக்கூடியது இந்த பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் தான். பழைய திருவிளையாடல்னு இதுதான் அழைக்கப்படுகிறது. 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. 2 நூலுமே ரொம்ப முக்கியம். திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் பெரும்பற்று புலியூர் நம்பி எழுதினது. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காஞ்சி புராணம், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடிக்கடி இதை மறந்துடுவீங்க. முதற் காண்டம் சிவஞான முனிவர், 2வது காண்டம் கச்சியப்ப முனிவர். கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு வரிசைப்படுத்தி இப்ப கொடுத்திருப்பாங்க புராணங்கள்னு கொடுத்திருக்கிறதுல. அப்ப முதற் காண்டம் சிவஞான முனிவர், 2வது காண்டம் கச்சியப்ப முனிவரால வடமொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பாக்கல் சித்திர கவிநயமும் நகை நலமும் மிக்க ஒரு நடை அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது தணிகை புராணம். தனி கட்சி காஞ்சி சிவஞானம். சோ காஞ்சியில போய் பெரியாவா சிவஞானம் பெற்று வந்திருக்கிறா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டுல திருவிளையாடல் பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடல் புராணம் பெருசா பத்திக்கிச்சு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. பெரிய ஹிட் படம் தானே. 2 திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு எடுத்த படமும் திருவிளையாடலும் பெரும் ஹிட்டான படம் தான். அப்ப பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம், பழைய திருவிளையாடல் வேம்பத்தூர் திருவிளையாடல் அப்படின்னு வழங்கப்படக்கூடிய பரஞ்சோதி முனிவரினுடைய திருவிளையாடல் புராணம் தான் மிகச்சிறந்த திருவிளையாடல் புராணம். காஞ்சி சிவஞானம், சிவஞான முனிவர் முதற்காண்டம், 2வது கச்சியப்ப முனிவர். சோ தணிகை புராணம் தனி கட்சி. அப்ப கச்சியப்ப முனிவர் செய்தது நடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சங்க நடை அப்படின்னு சொல்றாங்க. கடினமானது, சைவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு புராணம்னு சொல்றாங்க. தொண்டை நாட்டு சிறப்பு, முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறு, அந்நாளைய மக்கள் வாழ்வு, சமய நிலை, வழிபாட்டு முறை, இது எல்லாத்தையுமே இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சைவ கருத்துக்கள், பழமொழிகள், நீதிகள், அறிய பல செய்திகள் எல்லாமே இதுல இருக்கு. பேரூர் திருவானைக்கா பூவாளூர் விநாயக புராணங்களை பாடியவரும் யாருதான்? கச்சியப்பர் தான். சோ பேரூர் புராணம், திருவானைக்கா புராணம், பூவாளூர் விநாயக புராணம். இந்த கொஸ்டின் அத்தனையும் முக்கியம். சோ சிம்பிள் அண்ட் நீட்டான கொஸ்டின் இதெல்லாமே. பேரூர் புராணம், திருவானைக்கா புராணம், அடுத்தது பூவாளூர் விநாயக புராணம், அருணாச்சல புராணம். திருவண்ணாமலை பற்றியது, கார்த்திகை தீபத்தின் சிறப்பு, திருவண்ணாமலையை வலம் வருதலின் பயன், இதெல்லாமே இந்த நூல்ல பேசப்படுகிறது. சைவ எல்லப்ப நாவலர் பாடியிருக்காங்க. இவர் செவந்தி புராணம் திருச்சிராப்பள்ளி பற்றியது. அதே மாதிரி திருவிரிஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணமும் பாடியிருக்காங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அருணாச்சல புராணம்னு எடுத்துக்கிட்டா அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இறைவன் யாரு? அருணாச்சலேஸ்வரர். அதனாலதான் இது என்னது அருணாச்சல புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கொஸ்டின் முக்கியம். கார்த்திகை தீபத்தின் சிறப்பு பத்தி பேசக்கூடிய புராணம். அது ஈஸியா நீங்க அடிச்சிருவீங்க, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலையை வலம் வருதலின் பயன். கிரிவலம் வராங்க இல்லையா, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரதுனால என்ன யூசேஜ் அப்படின்னு அந்த புராணம் நமக்கு சொல்லுது. இதை யார் பாடியிருக்கா? அருணாச்சலம்னாலே சைவ சமயம்.
இப்ப சைவ எல்லப்ப நாயனார் பாடியது. இவர் சிவந்தி புராணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. சோ திருச்சிராப்பள்ளி பற்றியது. என் பேர் ஜெயந்தி. செவந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு டீச்சர், கெமிஸ்ட்ரி மிஸ் ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. செவந்தி அப்படின்னு தான் என்னைய கூப்பிடுவாங்க. சோ திருச்சிராப்பள்ளி செவந்தி புராணம் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அருணாச்சல யார் பாடியிருக்கா இது? சைவ எல்லப்ப நாவலர் பாடியிருக்க. திருவெருஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணம் இதெல்லாமே அவர் தான் பாடியிருக்கிறார். திருக்கழுக்குன்ற புராணம், கழுகுகள் 2 உணவு கொள்வதன் காரணம் கூறப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். அந்தக கவி வீரராகவ முதலியார் பாடியது. இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொய் இன்னனாரிடம் கூறின் இன்னது விளையும் அப்படிங்கிற செய்யுள் எவரும் அறிய வேண்டிய ஒன்று. எப்படி கேள்வி கேட்பாங்க? பொய் உங்ககிட்ட சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல். இது சொன்னது யாரு? திருக்கழுக்குன்ற புராணத்துல பாடியிருக்காங்க. யார் இதை பாடியிருக்கா? அந்தக கவி வீரராகவ. யார் இந்த அந்தக கவி? ஏன் அவருக்கு அந்தக கவி வீரராகவ முதலியார் பேர் வந்துச்சு? கண்ணு தெரியாது. வெரி குட். 1000 எழுத்த முதுகிலேயே எழுதி கத்துக்கிட்ட ஒரு நபர். அதனால போய் ஒரு கண் தெரியாத ஒரு நபர் போய் இன்னனார்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா இந்த மாதிரி இப்ப கஷ்டம் எல்லாம் வரும்பா, போய் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு அட்வைஸ் பண்றாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீக்காலத்தி புராணம், கருணை பிரகாசர். சோ சீக்கு வந்தவங்க கிட்ட நம்ம கருணையா தான் நடந்துக்கும். சீக்காலத்தி புராணம், கருணை பிரகாசர், சிவபிரகாசர், வேலைய சுவாமிகள் 3 பேரும் சேர்ந்து பாடினது. ரொம்ப முக்கியம். 3 பேத்துக்கும், சிவபிரகாசர், வேலைய சுவாமிகள், கருணை பிரகாசர், இந்த 3 பேரும் சேர்ந்து பாடினதான் சீக்காலத்தி புராணம். ஹரிச்சந்திர புராணம் 12 பகுப்புகள். ரொம்ப முக்கியம். 1225 விருத்தங்கள். எளிமையான நடை. இதயம் தொடக்கூடிய பல்வேறு உணர்வு மிக்க பாக்கள்னு சொல்லுவாங்க. பதி இழந்தனம் பாலை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்குள்ளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலே மென்றார் மதி இழந்து தன் வாய் இழந்திருந்தவன் மறைந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சோ எல்லாம் இழந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிற கான்செப்ட்ல வரக்கூடியது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 12 பகுப்பு 1225 கொஸ்டின் முக்கியம். குற்றால தலபுராணம். குற்றாலம்னாலே திரிகூட ராசப்ப கவிராயர், அதுல எந்த மாற்றமும் இல்ல. குற்றாலத்துல சிவபெருமான் கோவில் இருக்கு. அந்த சுவாமிக்கு பேரு என்னது? திருக்குற்றாலநாதர் தான். நாகர்கோவில்ல கூட ஏன் நாகர்கோவிலுக்கு நாகர்கோவில்னு பேர் வந்துச்சு? முன்னாடி அதனால. வெரி குட். யாரு? நாகர் இன மக்கள். நாகர் இன மக்கள் வாழ்ந்தாங்க, அதனால அதுக்கு பேரு நாகர்கோவில். இன்னொன்னு என்னன்னா நாகர்கோவில்னு அந்த நாகர் கோவிலே அமைத்து வச்சிருக்கிறாங்க தானே. நாகர்கோவில் இருக்குமா? நாகர்கோவில்ல சிவன் கோவிலே ஒண்ணு இருக்கு நாகருடைய பெயரால. அதனாலதான் அந்த பேரே வந்திருக்கு. நாகத்துக்கு கோவிலே இருக்கு அதனுடைய நினைவாக. திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால அறிவியலகம் வழிபாடு செய்வாங்க. நாகதோஷம் இருந்தா அங்க போய் வழிபாடு செஞ்சா சரியா போயிரும் சொல்லுவாங்க. ஓகே, குட், நல்ல தகவல். திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால அறிவியலகும் குற்றாலநாதர் சிறப்பும் மற்றதும் இந்த நூல்ல பேசப்படுகிறது. சிந்தை மகிழ்வுக்கும் சிலேடை நயமிக்க பாடல். சேது புராணம் நிரம்ப அழகிய தேசிகர். 51 சருகம், 3400 விருத்தம். வெறுங்கையர் அப்படிங்கிற சொல்லினுடைய மென்மையை வன்மையாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். வெறுங்கையர் அப்படிங்கிற சொல்லினுடைய மென்மைய வன்மையாக்கும். வெறுங்கை அப்படின்னா அது சொல் வேணுமா மென்மையா இருக்கலாம், ஆனா எவ்வளவு அது கடினமான சொல். வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கான் பார் அப்படின்னு அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவரே சொற்சிலம்பமும் சிலேடையும் சுவை மிகுந்த பாடலாக பாடியிருக்கிறாரு. லிங்க கூர்ம புராணங்களை லிங்க புராணம், கூர்ம புராணம் இதெல்லாம் அருதிவீரராம பாண்டியர் பாடியிருக்கிறார். புராண வேந்தர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 22 புராணங்கள் பாடியிருக்கிறாரு. அதுல தல புராணங்கள் 16. இந்த கொஸ்டின் அத்தனையும் ரொம்ப முக்கியம். திருப்பி நாளைக்கு உண்டான ஹோம்வொர்க். மேம் 17 சொல்லுங்க மேம். மேம் ஒரு மேம் படிக்கிறதுக்கு வரனாங்கல்லங்க மேம். யாரு மேம் அந்த படிக்கிறதுக்கு வரேன்னு சொன்னவங்க? குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் நாங்க ஒரு மேம். நான் தான் சொன்னேங்க மேம். மேம் வரீங்களா? நான் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். பேர் பிரியா. ஓகே மேம். மேம் பகல் ஃபுல்லா படிப்பீங்களாங்க மேம்? இல்ல பகல ஒர்க்குக்கு போறீங்களா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்லை மேம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் பொண்ணு தூங்குனானா நான் ஃப்ரீ ஆகிடுவேங்க மேம். என்னோட நம்பர் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் கூப்பிடுங்க மேம். சரி, தனியாக பேசிக்கலாங்க மேம். ஓகேங்க மேம். ஓகே மேம். ஓகே, கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, 1 மந்த் அப்படியே படிங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் நானே கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஓகேங்க.
திருவிளையாடல் புராணம். எனக்கு எங்க பிரதருக்கு கொஞ்சம் கல்யாணம். அந்த மேம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போகும். சொல்லுங்க மேம். கல்யாணம் எப்பங்க மேம்? கல்யாணம் 23. ஓகேங்க மேம். கல்யாணம் 23. அது வரைக்கும் என்னுடைய கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சாரி, ஒரு நாள் ஆரி ஒர்க், ஒரு நாள் அவனுக்கு Dress, ஒரு நாள் எங்களுக்கு Dress, ஒரு நாளைக்கு பத்திரிக்கை வைக்க, இப்படி கொன்னு எடுக்குறாங்க. மேம் இதுக்கு நீங்க சிவனேன்னு கம்முன்னு இருந்திருக்கலாம்னு தோணுது. அதிகாரப்பூர்வமா நீங்க வந்து நம்ம ஊர் சைடு சொல்லணும்னா நாத்தனார், இந்த கொங்கு தமிழ்ல சொல்லணும்னா நங்கையார் ஆகுறீங்க. ஆமா. நங்கை. இந்த கேள்வி நான் கேட்டேன் ஒரு மேம் கிட்ட. அவங்களும் சொன்னாங்க நங்கையர். நங்கையார் கரெக்ட். யார் அது? ஏன் நங்கையா புள்ள? எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா இது கோயம்புத்தூர்ல உள்ள, அது என்ன சொல்றது, மேற்கு கிளை மொழிகள்ல இந்த கேள்வி இருக்கு. ஆமா நீங்க மேம். நான் கேள்வியா தான் பார்ப்பேன். மேற்கு கிளை மொழிகள்ல இதே கேள்வி இருக்கு. நங்கை அப்படிங்கிற ஒரு நங்கையார்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேம் இங்க இருக்கிற வார்த்தையெல்லாம் நிறைய வித்தியாசமா இருக்கு மேம். ஒரு நாளைக்கு இந்த கிளைமொழிகள் பத்தி பேசும்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் மேம், எழுதி வச்சு. ஆமா, நிறைய ஊருக்கு போனவங்க சொல்லுவோம். கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே. ஓகே மேம். அது வரைக்கும் நீங்க டிஸ்கஷன் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா கிளாஸஸ் வந்துட்டு ஃபுல் டே போட்டு உங்களுக்கு சிலபஸ், அதாவது டெய்லி என்னென்ன சிலபஸ் கஷ்டமா இருக்கோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு